எனவே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு ஜீவிப்பதா நாம் ஜீவிக்கிறோம். கிறிஸ்துவின் வார்த்தையால் நாம் பிழைத்திருக்கிறோம். தேவ கிருபையால் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என்னுடைய தேவன், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய இரட்சகர், என்னுடைய தகப்பன் ஜீவிக்கிறவராக இருக்கிறான். அல்லேலூயா. என்னை வாழணுன்றத பயமே எனக்கு தேவையில்லை. அப்படி பயப்படுகிற வேளையில் நல்ல ஆழமாக உணர்ந்து சொல்லு, அவர் ஜீவிப்பதா நானும் ஜீவிக்கிறேன். எஸ், அவர் ஜீவிப்பதா. பயம் இல்லை, எதிர்கால பயம் இல்லை. என் காலங்கள், my future is in his hand. Yes, my future is in his hand. அவர் கரத்திலே அவர் ஜீவிப்பதா. ஆண்டவரே, நீர் உணர செய்யுங்க. ஆண்டவரே, நீர் ஜீவிக்கிறீர் என்பதை உணர செய்யுங்க. ஆண்டவரே, அன்று இந்த உணர்வு, இந்த உண்மை என் உள்ளத்துக்குள்ள எப்பொழுதும் இருக்கட்டும். மரித்த ஒருத்தரை அல்ல, மரித்து உயிர்த்து இன்றும் ஜீவித்து இப்பொழுதும் எங்களோடு கூட உலாவுகிறவர் நீர் ஜீவிக்கிறபடினாலே என் ஜீவியத்தை குறித்து நான் கலங்க தேவையில்லை. எதிர்காலத்தை குறித்து நான் பயப்பட தேவையில்லை. குடும்பம் சிறிய குடும்பமாக இருக்கலாம். உன்னை குறித்து உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், நீ அறியப்படாம இருக்கலாம். பட் யூ ஆர் பவர்ஃபுல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூ ஆர் பவர்ஃபுல் பிகாஸ் த லிவிங் காட் இஸ் இன் யூ. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடினால நீ உனக்கை பொறுத்து நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. ஹல்லேலூயா. நாட்கள் வரும், உலகம் உன்னை காணும், கர்த்தர் உன்னை உயர்த்துவான்.